ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மதியம் வடித்து சாதம் மீதி ஆயிடுச்சுன்னா அதை வச்சு நம்ம என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம கோல்டாக இருக்க டைமில் நமக்கு மழை காலங்களில் நம்மளால் பழைய சாதம் சாப்பிட முடியாது. அந்த மாதிரி டைம்களில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா அதை நம்ம மறுநாள் மதியம் லஞ்சுக்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சாதம் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் எங்கள் வீட்டில் மதியம் வடித்து சாதங்க இதை நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற ரெசிப்பிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா புளி நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து நல்லா புளி நல்லா கரைச்சிட்டு அந்த ஓடெல்லாம் இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சள்தூள் சேர்த்திக்கோங்க. அந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா இந்த மஞ்சள்தூள் உப்பெல்லாம் நல்லா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த கலந்து வச்ச புளித்தண்ணியை நம்ம சாதத்தில் சேர்த்துக்க போகிறோம். இந்த சாதத்தில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தில் கூட நீங்கள் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சாதம் வெள்ளையாக தெரியாத அளவுக்கு நம்ம நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா அந்த புளித்தண்ணி நமக்கு படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த கரண்டியை வச்சு நல்லா அப்படி அழுத்தி விட்டுக்கோங்க. அப்படியே ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க. இப்போ நைட்டே இதை நம்ம செஞ்சு வச்சிட்றோம். இப்போ மறுநாள் காலையில் இப்போ நம்ம என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்திக்கோங்க. கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதையும் உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கோங்க. உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன் இப்போ நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நமக்கு நல்லா கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. நான் சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் உரித்து வச்சுருக்கேங்க. உரிச்சிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம அதில் சேர்த்திக்கலாம். பூண்டு ஒரு 10லேருந்து 20 பல் சேர்த்திக்கலாங்க. அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாய் 3, கருவேப்பிலை வச்சுருக்கேங்க. இந்த சாதத்துக்கு எனக்கு 3 மிளகா சரியாக இருக்கும். உங்கள் மிளகா நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி 3ஓ 4ஓ சேர்த்திக்கோங்க. இப்போ சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா நமக்கு வதங்கி வரட்டும். இப்போ வதங்கினது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல சாதம் புளித்தண்ணி ஊற்றி நம்ம முத நாளே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம எடுத்து இப்போ அதில் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சாதம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. சாதம் நமக்கு நல்லா சூடாகணுங்க. சூடாகும்போது ஒரு 5 நிமிஷம் அப்படியே நம்ம கிளறிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு அந்த புளியோட பச்சை வாசனைலாம் போயிடும். சாதம் நமக்கு சூப்பராக ரெடியாகிருங்க. இதை நம்ம மறுநாள் நம்ம லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகலாம். நமக்கு கெட்டு போகாது. சாதம் ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம சைடிஸ்க்கு துவையல், அப்பளம், ஊறுகாய் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் போடுற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.